All right நண்பாஸ், வெல்கம் டு another blast update video. அண்ட் இன்னைக்கான நாள் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ரெஸ்லிங் ஃபேன் நம்மளால் இது மறக்கவே முடியாது. அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் டே நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேயில் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் லைக் கேம் 600. ஸோ 600 லைக் நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ 600 லைக் எய்மு. ஓகே, ஆரம்பிப்போம். ஸோ ஜான்சனை ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே இதை விட்னஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ராவில் வருவார், என்னென்ன பண்ண போகிறாரு, புது தீமா, புது ட்ரெஸ்ஸாக எல்லாமே நம்ம புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் அ ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆசை இருந்தது, ஜான்சனை ஆஸ் அ ஹீல் டர்ன் எப்படி இருக்க போகிறாரு, அவர் ஹீல் டர்ன் பண்ண எப்படி. ஸோ ஃபைனலி அது நடக்க போகுது. பை தி வே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 2 ஜான்சன் ரிலேட்டட் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஏன் ஹீல் டர்ன் பண்ணார் அதுக்கான வீடியோ, ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு, வாட் நெக்ஸ்ட் ஃபார் சீனா. ஸோ அதோட வீடியோலாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ டெஃபினெட்லி ஜான்சனோட இந்த ஹீல் டர்ன் ஒரு சினிமா மாதிரி இருந்தது. அவர் ஜாலியாக கட்டி பிடிக்கிறாரு. தென் அந்த மூமெண்ட்டு ஹீல் டர்னு வேறு லெவலில் இருந்தது. பை த வே, இப்போ பார்த்தோன்னா நமக்கு சில நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஸ்க்ரீனில் நான் இந்த ஃபோட்டோவை காட்டுறேன். எஸ் பாருங்கள். ஸோ அடிக்கடி பார்த்தோன்னா ராக் வந்தார்ல, அவர் இந்த மாதிரி 3 விரலை காட்டுவார். அண்ட் அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. அது அந்த 3 ஃபிங்கர் நம்ம ஜான்சனோட ஸ்டைலுங்க அது. ஸோ அதுதான் ராக் அப்பயே டீச் பண்ணிட்டாரு. பட் நம்மளால் அதை கணிக்க முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. ஈவன் இந்த ஷோக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. யார் யார், ஜான்சனா, ராக்கு அண்ட் டிராவிஸ் ஸ்காட், இந்த 3 பேர் பார்த்தோன்னா அந்த இதில் இருப்பாங்க. அண்ட் கடைசியாக நம்ம எலிமினேஷன் சாம்போட எண்டிங் எப்படி பார்க்குறோம், அங்கேயும் இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஷோக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே இருந்தது, இதுதான்ப்பா நடக்க போகுது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. ஸோ வேறு லெவலில் இங்கே ட்ரிபிள் எச் அண்ட் ராக் இதை சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. வேறு லெவலில் சர்ப்ரைஸாக ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருந்தது, பட் நம்மளால் அதை பார்க்க முடியல. அண்ட் டெஃபினெட்லி இந்த மூமெண்ட்டை, சீனாவோட ஹீல் டர்ன் மூமெண்ட்டை நான் இந்த 2025ஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பீக் மூமெண்ட்டாக நான் வைக்க போகிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் போடுவீங்க எதாவது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீசெண்ட்லி இப்போது ட்ரிபிள் எச் எல்லாருமே பாராட்டின்னு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு லெவலில் களி ஊற்றிருந்தாங்க. நான் கூட இப்போ ரீசெண்ட் டைமில் தான் கோவமாக பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். ஏன்னா அவ்வளோ லேகிங், நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ரெசல்மேனியா மாரி இல்லை, ரோட் டு ரெசல்மேனியா மாதிரியே இல்லை. ஸோ ஃபைனலி இப்போது செஞ்சு விட்டார், ட்ரிபிள் எச் குக் பண்ணிட்டாரு. அண்டு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வராரு. முதல்ல இதம்பா கேட்குறாரு, அப்போது என்ன ரெசல்மேனியா மாதிரி இருக்கா, ஃபீல் வருதான்னு கேட்குறாரு. ஸோ ஒரு வகையில் நம்மள தான் ஒரு கலாய்க்கிறாரு. ஆனால் இதுலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் நல்லாவே புரியுது. எஸ், ட்ரிபிள் எச் இன்டர்நெட்டில் என்ன போயின்னு இருக்குன்னு பார்க்குறாரு. அவர் எல்லாமே தெரியும், ஃபேன்ஸ் என்ன பேசுகிறாங்க. ஓ, ஹைப் இல்லையா, ரெசல்மேனியா மாதிரி ஃபீல் வரலையா, சரிப்பா இந்தாங்கன்னு அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பெரிய விஷயம் ஷேர் பண்ணோம். எப்போல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரிபிள் எச் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடறாங்களோ, ஐ மீன் இவன் வேஸ்ட்டு, இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போல்லாம் பார்த்தோன்னா இந்த மனுஷன் எதுனா ஒன்று பெருசாக பண்ணிடுறாப்புல இந்த பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் பங்கோட ரிட்டர்ன், அந்த சர்வை சீரீஸ், அவரும் அந்தமாரி டிசிஷன்லாம் பார்த்தோன்னா இவரால் மட்டும் தான் எடுக்க முடியும். அண்ட் இப்போ ஜான்சனோட ஹீல் டர்ன் வின்ஸ்லாம் பார்த்தோன்னா 1000 வாட்டி யோசிச்சிருப்பாரு. ஆனால் எல்லா கிரெடிட்டும் நான் வெறும் ட்ரிபிள் எச் கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் இதில் ஃபைனல் பாஸ் ராக்கோட ஒரு கை கூட இருக்குது. ஏன்னு தெரில, வெறும் ட்ரிபிள் எச் மட்டும் இருந்திருந்தாருன்னா மேபி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இங்கே டெஃபினெட்லி ராக்கோட இன்வால்மெண்ட் கூட பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரும் டிகேவோட போர்ட் ஆஃப் டைரக்டரில் இருக்கார். நிறைய டிசிஷன் பார்த்தோன்னா அவரும் எடுப்பார். அண்ட் அது இம்ப்ளிமெண்ட் தான் பார்த்தோன்னா நம்மளோட ட்ரிபிள் எச் பண்ணுவார். ஸோ கரண்ட்லி இந்த 2 பேர் தான்ப்பா வேறு லெவலில் டபிள்யூ பார்த்தோன்னா ரன் பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. இன்னொரு விஷயம், சிஎம் பங்க் எப்படி தான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிடுறாருன்னு தெரில. போன வாட்டி சொன்னார், நீ ஜெயிப்ப, நீ டைட்டில் ஜெயிச்சிரு, உன்னோட ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணிவிடுவேன், ஆனால் ஒருத்தர் வருவான், அதாவது ராக் வருவார், அந்த மாதிரிலாம் பார்த்தா சொல்லியிருப்பார். அண்ட் இந்த வாட்டி அவர் சொல்லுவார்ல, அதாவது கூடி கேட்பார், சரி இப்போ என்னோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சொல்லுவார், ஒருத்தர் வரான், அதாவது நான் தான் ராயல் ரம்பிள் ஜெயிச்சு நான் வருவேன். அண்ட் நான் உன்னோட மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது, எ குட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் ஸ்டாப் யூ இன் த ஃப்ரண்ட்டுன்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதுதான் இங்கே சாம்பிள் நடந்திருக்கு. சீனா ஒரு குட் ஃப்ரெண்ட் மாரி இருந்தார், ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து தான் துரோகம் பண்ணியிருக்காரு. ஸோ லிட்ரலி இங்கே சிஎம் பங்க் பேசுறதுலாம் பார்த்தோன்னா அப்படியே நடக்குது. ஸோ சிஎம் பங்க் அவர் ஜோசியக்காரன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சிஎம் பங்க் சொன்னது பார்த்தா
தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அண்ட் லுக் லைக் சிஎம் பங்க் இந்த ஸ்டோரியில் இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி உண்மையாக சொல்லணும்னா லாஜிக்கலாக அவர் வந்து வரணும். இன்ஃபேக்ட் கோடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட பார்த்தோன்னா அவர் வந்து நிற்கலாம். இன்ஃபேக்ட் ரெசல்மேனியா மெயின் இவென்ட் பண்ணோம் நைட் 1 அதில் கூட பார்த்தோன்னா இவர் வந்து டாக் டீம் மேட்ச் மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாருன்னா இருக்கலாம். பட் ஏன்னு தெரில, எனக்கு என்னமோ செத் அண்ட் பங்குக்கான தனி ஃபியூட் வந்து போக போகுது ரெசல்மேனியாவில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதெல்லாம் நம்ம வந்து லேட்டராக பேசுவோம். ரெசல்மேனியா ரிலேட்டட் அப்டேட்லாம் இது முழுக்க சீனா அண்ட் சாம்பர் ரிலேட்டட் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து பேச போகிறோம். ஓகே, ஸோ இந்த சாம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜான்சனா வராரு. லிட்ரலி எதுவுமே பேசல, மைக்கை வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஹீல் மாதிரி வந்து போயிடுறாரு. மாறிலாம் கிடையாது, ஹீலு தான் அவர். தென் நம்மளோட ஃபைனல் பாஸ் வராரு. பட் அவர் ஹீலாக வரல, அவர் வந்து த ராக்காக வராரு, டுவைன் ஜான்சன் மாரி. ஸோ அவர் வந்து இங்கே கம்பெனி பற்றி பேசுகிறாரு, ப்ராஃபிட் பற்றி பேசுகிறாரு, எப்படி இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க அதை பற்றி பேசுகிறாரு. அண்ட் இந்த மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து காண்டாக இருக்காங்க, நீங்கள் பேட் பெட்டில் வந்தீங்க அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணீங்க ஆனால் கடைசியில் அது ஒன்றுமே இல்லை. அதுக்கு ராக் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்யூச்சரை பார்த்து பண்ணுறோம். ஸோ உடனே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிடாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை அன்ஃபோல்டு பண்ணுவோம், அப்போ தான் அதோட சுவையை வந்து வேறு. ஸோ எல்லாத்தையும் வந்து உடனே பண்ண முடியாது, எல்லாமே நாங்கள் வந்து பண்ணுறது ஒரு பெரிய லாங் டைம் விசனில் தான் வந்து பண்ணுறோம். ஸோ ராக் வந்து இங்கே எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரு லாங் டைம் ஸ்டோரி லைனை தான் வந்து பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் சில லிங்க்கில் நான் வந்து பார்த்துருக்கேன் ஸ்டோரி லைனோட. கடைசியாக ராக் வருவார்ல அந்த ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ரால கோடியை பார்ப்பார், அப்பயே பார்த்தோன்னா சோலை பற்றி அங்கே ராக் வந்து பேசியிருப்பாரு. அண்ட் இப்போ தான் நம்ம வந்து அகைன் சோல் பற்றி வந்து பேசுகிறோம். ஸோ அங்கேருந்து எங்கேயோ பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகின்னு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இங்கே வந்து ட்ரிபிள் எச் அண்ட் ராக் வந்து லாங் டைம் ஸ்டோரி லைன் கேம் தான் வந்து ஆடின்னு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே வந்து ராக் சொல்ல வர்றது வெயிட் பண்ணி பாருங்கள், இன்னும் வந்து நிறைய இருக்குது. ஆல்சோ ராக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்களோ, இந்த டர்ட் சீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அண்டு என்ன நடக்குதோ அது மட்டும் வந்து ஜாலியாக இந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரி பார்த்தோன்னா ராக் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நண்பர் சீனா வந்து ஹீல் டர்ன் பண்ணும்போது ஃபேன்ஸ் வந்து லிட்ரலி அங்கே வந்து சில பேரால் பேச முடியல, அப்படியே கம்முன்னு ஆகிட்டாங்க, ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. சில பேர் வந்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூனா அவ்வளோவும் கிடையாது, மோஸ்ட்லி ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீனாவோட ஹீல் டர்னு. அந்த மூமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் கடைசியில் எண்டில் அவர் பார்த்தோன்னா எல்லாத்தையும் முடிச்சு போகும்போது அங்கே வந்து ராக் அண்ட் சீனா ஒன்றா நிற்பாங்களே, அப்போது ரிங்கில் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எங்கள் சீனாவை பார்த்து என்ன சேன் பண்ணுவாங்கன்னா, கிட்ட 14,000 ஃபேன்ஸ் வந்து சேன் பண்ணுவாங்க, யூ சோல்ட் அவுட் சீனா கிட்ட, யூ சோல்ட் அவுட்னு. அண்ட் இந்த மாதிரி கோடி அண்ட் ஜான்சனோட இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து இப்போ பிளான் பண்ணல. ராக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஹோல் ஆங்கிள் வித் ஹிம் கோடி அண்ட் சீனா ஹேஸ் பின் குக்கிங் ஃபார் அ வாயில். இதை வந்து எப்போலேருந்தே பார்த்தோன்னா எங்கே ராக் வந்து பிளான் பண்ணியிருக்காரு, இந்த ராக் சீனாவோட இந்த மாதிரி பிளான்லாம். அண்ட் இதெல்லாம் வந்து எஸ் ஒரு லாங் டைம் ஸ்டோரிலேருந்து தான் வந்து ராக் வந்து சொல்ல வராரு. பை தி வே பயமாக அவரை வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கோடி வந்து ஏந்துப்பார், பிளட்டில் வந்து துடைப்பாங்க. மைக்கேல் கோல் அண்ட் வேட் பேட் வந்து தூக்கின்னு வந்து போவாங்க ரோட்ஸை. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அண்ட் நான் உண்மையாக சொல்கிறேன், டு பி ஆனஸ்ட், இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா கோடியை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ராக் எத்தனையோ ஒட்டி வச்சிருக்காரு, ரோமான் வச்சிருக்காரு, நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. பட் இன்னைக்கு அடித்த அடியில் பார்த்தோன்னா ஏன்னு தெரில, பட் எனக்கு வந்து ரொம்பவே பாவமாக இருந்தது கோடியை பார்க்கும்போது. அண்ட் அவர் மூஞ்சும் வந்து இதுவாக இருந்தது, ஏன்னா அந்த டிராவிஸ் ஸ்காட் இருக்கார்ல உண்மையில அடிச்சிட்டாரு. ஸோ அந்த கண்ணில் அந்த வீங்கி போனதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப பாவமாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து இங்கே பண்ண ட்ரை பண்ணுறாங்க ட்ரிபிள் எச், சீனா அண்ட் ராக்கு. ஸோ இது வரைக்கும் கோடி வந்து ஒரு பேபி ஃபேஸாக இருந்தார், பட் இனிமேல் அவர் வந்து ஒரு மெகா பேபி ஃபேஸாக வந்து மாற போகிறாரு. ஸோ அதோட விதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. லிட்ரலி வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜான்சனா வந்து தன்னோட ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த போஸ்ட் வந்து போடுறாரு இன்ஸ்டாவில் வித்தவுட் கேப்ஷன், எப்போவுமே ஆஸ் யூஸ்வல். ஸோ ஜிடிஏவோட போஸ்ட் போட்டிருக்காரு, GTA 6 we got heal Johnsona before GTA 6. ஸோ அந்த மீம் பார்த்தோன்னா ரியலாக வந்து மாறிடுச்சு. இந்தமாதிரி நிறைய விஷயம் பார்த்தோன்னா இன்னும் இருக்குது. சிஎம் பங்க் பார்த்தோன்னா செம்ம கோவமாக இருப்பார் ஜான்சனா வந்து சாம்பர் ஜெயிச்சதுக்கப்புறம், ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிசர்வ் பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மூமெண்ட் பார்த்தோன்னா அவருக்கும் வந்து ஹார்ட் பிரேக்காக இருந்தது பங்குக்கு. அண்ட் பங்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு, ஜான்சனா வந்து தன்னோட ஷோவில் ராக் கிட்ட வந்து கொடுத்துட்டாரு, ஹீல் டர்ன் பண்ணிட்டாரு. நிறைய விஷயம் பார்த்தோன்னா இன்னும் பேசுகிறது இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட். இதோட உங்களை வந்து நாளைக்கு பார்க்குறேன். இந்த வீடியோக்குள்ளே அவ்வளோதான்.